அதை கவின் அப்பா சேகரே சொல்கிறார், நாங்களும் எல்லாத்துலேயும் குறைஞ்சவங்க இல்லை அப்படின்னு. இது லவ் போயிட்டே இருந்திருக்கு. இது நிறைய இந்த 2 குடும்பத்து நடுவில் கான்ட்ரவர்சி இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. எப்படின்னா கூப்பிட்டு அப்போ சண்டை போடுறது, இதெல்லாம் இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்கிறது இப்படி இருந்திருக்கு. ஏன்னா கவினோட சமுதாயம் வேறு, அவங்க அந்த பொண்ணுடைய சமுதாயம் வேறு. இப்படி 2 பக்கமும் அடிக்கடி பிரச்சனை போயிட்டே இருந்திருக்கு. இந்த கடைசி இந்த லாஸ்ட் மினிட் எண்ட் ஆஃப் தி டே பார்த்திங்கன்னா, சுர்ஜித் நேராக அந்த கவின் வந்து லீவுக்கு போயிருக்காரு ஊருக்கு மெட்ராஸ்லேருந்து. போனோடனே அங்கே அவங்க தாத்தாவை கூட்டிகிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு. இதை ஸ்மெல் பண்ணி சுர்ஜித் நேராக போயிட்டு அவங்கள்ட்ட பேசணுமா அப்படின்னோடனே, சரி அங்கேயே கொஞ்சம் வாக்குவாதம் மாதிரி தான் சொல்கிறாங்க. ஓகே. அப்புறம் ஹாஸ்பிட்டல் வாசல்லையே அப்புறம் சரி பேசணும் வாங்க அப்படின்னு சொன்னோன்னே அழைச்சிட்டு போயிட்டு கவின் சற்றும் அதை எதிர்பார்க்காத சூழலில் மிளகா பொடி எடுத்து கண்ணில் அடித்து கத்தியால் வெட்டிட்டுருக்காங்க. பட் அங்கே போய் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. இங்கே அந்த அழைச்சிட்டு போயிட்டோம், இந்த மாதிரி எங்கள் அக்காவோட நீங்கள் காதலில் இருக்கிறது எங்களுக்கு உடன்பாடு கிடையாது போக்குவரத்துன்னு அங்கே கான்ட்ரவர்சி ஆகிருக்கு. கான்ட்ரவர்சியோட உச்சத்தில் வந்து மிளகா பொடியை தூவி மர்டர் பண்ணிவிட்டு, அங்கே கேடிசி நகர் தான் மர்டர் நடந்த இடம், பக்கத்தில் பாளையங்கோட்டை போலீஸ் ஸ்டேஷன். பாளையங்கோட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு சுரிச்சிட்டு போயிட்டு இந்த எங்கள் அக்காவை லவ் பண்ணதுனால நான் கொலை பண்ணிட்டேன், சரண்டர் அடிச்சிட்டாரு. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன் கோவை.